பதவி யோகம் பெறப்போகும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த வக்ர பயிற்சி, அதுவும் குறிப்பாக குரு வக்ர பயிற்சி மிகுந்த யோகம்னே சொல்லலாம். ஆல்ரெடி சனி வக்ர பயிற்சி ஒரு சில மாறுதல்கள் கொடுத்துருக்கு. இப்போ இந்த குரு வக்ர பயிற்சியில் தான் விட்டதை பிடிக்கிறது, தொலைச்சதை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு யோகமான காலகட்டம். நிறைய பேர் ராசிகளுக்கு யோகம் இருக்கோ இல்லையோ, இந்த ராசிக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி போகும்போது மிகுந்த யோகம். அப்போ எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பொருளாதார விரயங்கள், ஒன்று மாற்றி ஒன்று வந்தது, அது அத்தனையும் விலகுங்கிறது மாற்று கருத்து இல்லை. இந்த ராசிக்காரங்கிட்ட கேட்டாலே ஒரு கதை இருக்குது. எது எடுத்தாலும் முடிவுக்கு வரல, திருப்பி திருப்பி ஒரே மாதிரி இருக்குது, ரொம்ப வேலையில் ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது. ஒவ்வொன்றா எது எப்படி போகும், எந்த மாதிரி இந்த வக்ர பயிற்சி என்னென்ன பலன் தருதுன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த வக்ர பயிற்சி அக்டோபர் 9 2024 இதிலிருந்து பிப்ரவரி 5 வரைக்கும் குரு வக்ர பயிற்சி இருக்குது. இது மிகுந்த யோகமான காலகட்டங்கள். இதில் மேஜராக பார்த்திங்கன்னா சனி வக்ரம் நிவர்த்தி அடைகிற காலகட்டம், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் தந்தை உறவுகள், அதை பற்றி நான் பேசுகிறேன். சரி, இதில் கேது 4 இருந்ததில் கூட புதன் போய் சேரப்போகிறது. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருந்து குடும்பஸ்தானத்துக்கு சென்று மீண்டும் பயணிக்க, இந்த மாதிரி சின்ன சின்ன மற்ற கிரக தாக்கங்களும் இருக்குது. அதையும் தாண்டி இந்த குரு தான் ஹீரோ. இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இங்கே பேசணும். ஏன்னா உங்களை 7-10 குரு 12ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தியாகி லாபஸ்தானத்தை நோக்கி போகிறார். அப்போ வேணான்னு சொன்ன வரன் மீண்டும் திருப்பி வருது. பதிலே இல்லாத வரன்கள் இப்போ பதில் சொல்ல போகிறாங்க. எங்களுக்கு இது அமையுமான ஒரு குழப்பம் இருந்த அந்த திருமண வரன்கள் இப்போ நல்லபடியாக முடிய போகுது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வரன், வெளி மாநில வரன், இதெல்லாம் அமைய போகுது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை உள்ள மாப்பிள்ளை, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அதற்கு இணையாக இருக்கிற வரன்கள், பெண் வரன்களோடு அமைய போகுது. ஆக மொத்தம் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இந்த ராசிக்கு இருக்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த பிருகுநந்தி நாடி முறையில் பார்த்திங்கன்னா 12 இருக்க குரு வக்ரம் பெற்றான், 11 வச்சு பார்க்கலாம். அந்த 12 அப்படியே முன் கட்டத்தை வச்சு பார்க்குற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த வகையில் உங்கள் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் மிகுந்த யோகம். இப்போ திருமணம் கைகூடி வருங்கிறது மாற்று கருத்தே இல்லை. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், அங்கே சனி தன் ஆட்சியாக இருந்து வக்ரம் பெற்று 8ஆம் இடத்தை நோக்கி போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு சிலருக்கு ஆல்ரெடி திருமணமாகி டைவர்ஸான ஒரு சிலருக்கெலாம் 2வது திருமணம் தடை ஏற்பட்டுகிட்டே இருந்தது. பொருளாதார ரீதியாக அடுத்த வரன் ஒரு நல்ல வரனாக இருக்குமான்னு ஒரு இது, சொத்து சுகம் சார்ந்து, விருப்பங்கள் சார்ந்து, ஒரு சிலர் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகள் சார்ந்து பல தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ அங்கே வக்ர நிவர்த்தி அடைகிற காலகட்டத்தில், சனி வக்ர நிவர்த்தி சொல்கிறேன், அந்த நிவர்த்தி அடைகிற காலகட்டத்தில் வரன் சீக்கிரம் முடிஞ்சு நல்ல திருமண யோகம். ஆக மொத்தம் இந்த கோச்சாரத்தில் ஏற்படுற வக்ர காலகட்டத்தில் திருமண யோகம் அபிர்மிதமாக இருக்குது. உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய், அவர் லாபாதிபதி, அவரே 6ஆம் அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கும் 2ஆம் இடத்துக்கு மாறி மாறி பயணித்து வக்ரம் பெற்றிருக்கார். முதல்ல பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பற்றி பேசுகிறேன். 6ஆம் இடங்கிறது ருணா ரோக சத்ரு, அது வக்ரம் பெற்றிருக்கிறதுனால நோய் நொடியிலிருந்து மீள போகிறீங்க. மருத்துவ செலவுகள் குறைய போகுது. தேவையற்ற குழப்பங்கள் குடும்பத்திலிருந்து விலகுது. பிரிந்த குடும்பத்தில் ஒன்று சேரப்போகுது. ஆக மொத்தம் உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்டதில் நிவர்த்தி, குடும்ப உறவுகளில் வளர்ச்சி. 6ஆம் இடமே பார்த்திங்கன்னா வேலை ஸ்தானம். இந்த வேலையில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்து எப்படா லீவு விடுறது, போய் தூங்கினா போதும், இந்த மாதிரி கதைகள் மிதுன ராசிக்கு பலது இருக்குது. இது சொல்லுவாங்க, வேலை கொடுக்குற காசுக்கு மேலே நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம், ஒரு ரெஸ்பெக்டும் இல்லை, எப்போ தான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி வெளியே போயிடலாமா, இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு. உங்களுக்கு உங்கள் ராசி தன்மையும் தசாபுத்தி தன்மையில் பார்த்தா வேலையாக தொழிலாக உறுதி பண்ண முடியும். அதனால் எடுத்தோடனே வேலையை விட்டுற வேண்டாம், உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு முடிவெடுங்க. இதில் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, மனது இறுக்கமாக இருந்த தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்த வேலையில் ஒரு சுப செய்தி வருகிறது. ஆனால் தலைமை பொறுப்பு நீங்கள் தான் ஏற்றுக்கணும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீங்கள் முன்னாடி நிற்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் கை காட்டுறவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்கிற நிலைமைக்கு வந்திருக்கு.
அப்போ உங்கள் பிரச்சனைகள் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சு மற்றவங்க வேலை செஞ்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அவரே 11ஆம் அதிபதி. ஆக மொத்தம் வேலையில் யோகம், வேலையில் வளர்ச்சி, வேலையில் ஒரு பொறுப்புகள் உயர்வு உண்டு. வேலை ஒரு சிலருக்குலாம் வேலை கிடைக்குமா? இப்போ ஆல்ரெடி வேலை செஞ்ச அதே ப்ராஜெக்ட், அதே சம்மந்தப்பட்ட வேலையை பார்க்கணும். இல்லை அதே கம்பெனி திருப்பி கூப்பிடுவாங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, சார் ஒரு பக்கம் வேலையில் செலக்ட் ஆகிட்டேன், இல்லைன்ட்டாங்க, ஆனால் அவங்களே திருப்பி கூப்பிட்ருக்காங்க, போகலாமா அப்படின்னு ஒரு கேள்விகள் ஒரு சிலருக்கு வருது. உறுதியாக போகலாம். அப்போ ஆல்ரெடி செஞ்ச வேலை, ஆல்ரெடி செஞ்ச கம்பெனி ரிலேட்டடாக வருகிற காலகட்டம் உண்டு, போகலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் குழப்பம் ஏற்பட்டுருக்கு. வெளிநாடு வேலை கிடச்சிருச்சு, வீசா சம்மந்தப்பட்டது டிலே ஆகுது. வீசா சம்மந்தப்பட்டது கிடச்சிருச்சு, ஆனால் கம்பெனி இப்போ கூப்பிடல. இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறது. இது 12இல் இருக்கிற குரு வக்ரம் நிவர்த்தி ஆனால் கூட இந்த 6ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறனால தான் இந்த குழப்பங்கள். ஆக ஜாதகத்தன்மை அடிப்படையில் பார்த்து தான் உறுதி செய்யணும். ஆக மொத்தம் எந்த ஒரு கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது. பொதுவாக ஒரு முருகன் கோயில் வழிபாடு கொஞ்சம் போயிட்டு வாங்க அடிக்கடி. அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் விளக்கப் போகிறார் என்பது மாற்று கருத்து இல்லை. ஆக வேலை சம்பந்தப்பட்ட சுப செய்தி நல்லா பார்ப்போம். தொழில் சார் 10ஆவது ஸ்தானம் கர்மஸ்தானம், அதுவே தொழில் ஸ்தானம். அவர் 12இல் இருந்தார். இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பணம் எப்படி திருப்பி மல்டிப்ளை ஆகுது, இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது. இந்த தொழிலை கண்டினியூ பண்ணலாமா இல்லையா, இல்லை கண்டினியூ பண்ணால் கூட வேறு யாராவது பார்ட்னர் சேர்ந்துக்கலாமா, இல்லை பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு லோன் கிடைக்குமா, லோன் கிடைச்சா அடைச்சிடணும். உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு பஞ்சமே இல்லை. அது மிதுன ராசியில் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அத்தனை கேள்விக்கும் 1 by 1 பதில். அப்போ 10இல் இருந்த குரு 12இல் சிறிது காலம் இருந்து குழப்பத்தை கொடுத்துட்டு 11ஆம் லாபஸ்தானத்தை நோக்கி போவதனால இத்தனை நாளாக செஞ்ச வேலையில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகிற காலகட்டம், பொருளாதார உயர்வுல கௌரவம் உயர்வு, பல அவமானங்கள் இன்னல்கள் ஏற்பட்டது இந்த ராசியின் மாற்று கருத்தே இல்லை. அப்போ பொருளாதார ரீதியாக பல வளர்ச்சியான காலகட்டம். பணம் கையிருப்பு இருக்கும், அதை ஃப்ளோட்டிங் மணியாகவும் மாற்றக்கூடியதாக சூழ்நிலை இருக்குது. அப்போ வேலை தொழில் இரண்டிலும் சுப செய்தி வருது. இதில் ஒரு சிலருக்கு வட்டிக்கு கொடுத்தல், வட்டிக்கு வாங்கினதை கடன் திருப்பி அடைத்து, இந்த விஷயங்களில் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஆக கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிடணும். மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறது இப்போ தவிர்த்தணும். கையிருப்பு பணத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். நகை வாங்குகிற காலகட்டம், ஒரு சின்ன நகையாவது வாங்கிக்கோங்க. ஏன்னா குரு 11ஆம் நோக்கி போகும்போது அதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும். ஒரு நகை சம்மந்தப்பட்டது வாங்கிக்கணும். இதில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமே சுக்கிரன், அவரே 5ஆம் அதிபதி. இந்த நேரத்தில் துணி சம்மந்தப்பட்ட பொருட்கள், கொலுசு மெட்டி வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவது, இது மாறி 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 நடந்து அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டமாக இருக்குது. பொதுவாக துணி சம்மந்தப்பட்டது நகை சம்மந்தப்பட்டதெல்லாம் தேவைன்னா தான் பார்க்கணும். இந்த நேரத்துக்கு வாங்குகிற துணியை விட அதை வாங்கி ஒரு சில ஸ்டிச்சிங் கொடுக்கறதே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா உங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிற கேது கூட சுக்கிரன் இருக்கியா, அப்போ துணி தையல் அப்படின்னு சொல்லுவோம். கேதுன்னா தைக்கிறது. அப்போ தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்குது. அதனால் உங்கள் ராசிக்கு இந்த நேரத்தில் இப்படி நடந்துட்டு இருக்கனால அளவான துணிகள் எடுத்து பயன்படுத்திக்கிறது நல்லது. தேவையற்ற பொருளாதாரத்தை விரயம் பண்ண வேண்டாம். சரி, கணவன் மனைவியில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க இப்போ திருப்பி வந்து சுப செய்தி, டைவர்ஸ் வரைக்கும் போனது கூட மீண்டும் சேரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. சரி, வீடு இடம் இதெல்லாம் வாஸ்து கரெக்ட் பண்ண வேண்டிய நேரம். ஒரு சிலருக்கு வாஸ்து குறைகள் இருந்து எப்போ சரி செய்யலாம், இடித்து ஆல்ட்ரு பண்ணலாமா, இல்லை நான் இருக்கிற வீடு வாஸ்து குறையாக இருக்குது, வாஸ்து நல்லா இருக்கிற வீட்டுக்கு மாற்றிக்கலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் வந்துட்டுருக்கு. பொதுவாக ஐப்பசி மாதத்தில் கார்த்திகை 2 மாதத்தில் வீடு மாற்றுற காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ராசிக்கு மாறலானா உறுதியாக மாறலாம், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதில் குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் மாற்றிக்கிறது நல்லது. வீடை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு நல்ல வீடாகவே கிடைக்கும். நல்ல திசை நல்ல அமைப்பு வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர் சார் வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன், மாடியில் ரூம் எடுக்கலாமா, வீடு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சுவர் கொஞ்சம் இடிஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள், இந்த வீட்டில் கரையான் அரைக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கேட்டிருந்தீங்க. அத்தனைக்கும் வீடில் ஒரு சின்ன செலவு இருக்குது. அது வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள். டாக்குமெண்டேஷன் வேலைகள் உறுதியாக பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி. மாணவர்களுக்கு தாங்க என்னென்னா கல்வியில் பார்த்திங்கன்னா சார் சிலபஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் போய் படிக்கணும் ஆசை, வேறு ஊரில் சென்று படித்தா இருக்கலாமா, ஹாஸ்டலில் போய் படிக்கலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்துட்டுது.
இவங்க குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று வளர்ச்சி அடைகிற காலகட்டமாக இருக்கிறனால ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் சென்று பயணிக்கலாம். உறுதியாக வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இந்த நேரத்தில் அவங்க தடுக்க தேவையில்லை. தாய் தந்தையர் உடல் உபாதைகள் இப்போ தான் சரியாகுதுன்னே சொல்லணும். இந்த கொஞ்சம் மாதமாக பார்த்திங்கன்னா பல கதைகள் இருக்குது. இந்த மிதுன ராசிக்கு அவங்க பெற்றோர்கள் உடல் உபாதையும்பாங்க, பொருளாதார பிரச்சனை, ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சுகர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இதில் இந்த கால் சம்மந்தப்பட்ட உபாதைகள், இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று பேசுனதெல்லாம் இந்த ராசி. அதில் குறிப்பாக முதுகு சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி அவர் கேதுவோட போய் பயணிக்கும் போது முதுகு, கழுத்து இந்த மாதிரி தொந்தரவு ஏற்பட்டது. அதெல்லாம் நிவர்த்தி ஆகிற காலகட்டம். இப்போ நல்ல மருத்துவர், நல்ல ஆலோசகர் கிடைச்சி வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆக தாய் தந்தையர் பிரச்சனைகள் தீர்வுக்கு வருகிறது. பூர்வீக சம்மந்தப்பட்டது ஏதாவது கிடைக்குமா, அந்த சொத்துக்கள் கிடைக்குமா, உங்களுக்கு உறுதியாக உண்டு. இந்த ராசிக்கே தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள் இரண்டுமே கிடைக்கிற ராசி இதுதான். வளர்ச்சி உண்டு. குழந்தை சம்மந்தப்பட்டது, உங்கள் ராசி அதிபதி நல்ல நல்ல பாவங்களில் பயணிக்கிறார். அப்போ உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் நல்ல வளர்ச்சி அடைந்து கலை நிகழ்ச்சிகள், விருதுகள், கல்வியில் மேன்மை இந்த மாதிரி பெறப்போகுது. ஆக மொத்தம் குழந்தை சார்ந்த ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்குங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லை. சரி, இதில் 11ஆம் இடம் அவரே உங்கள் ராசியிலும் பயணிக்கிறார், 2ஆம் இடத்திலும் பயணிக்கிறார். அவர் செவ்வாய் என்ற காரகத்துவத்தை வைக்கிறார். செவ்வாய் என்ற காரகத்துவத்தை வைக்கும்பொழுது என்னென்னா, இந்த காலத்தில் கோபம், கொஞ்சம் கோவப்படுறது, மற்றவங்க மேலே கடிந்துக்கிறது, உங்கள் வார்த்தைகள் மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடணும்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால் சரியான வார்த்தைகள் சரியான அளவில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும். குடும்ப உறவுகள் நல்லா மேன்மைப்படும். நீங்கள் சொல்கிற வார்த்தை மற்றவங்களை, குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வருத்தப்பட வச்சிடக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு சில நிறங்கள், எண்கள் பயன்படுத்திக்கிட்டால் யோகமாக இருக்கும். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர். 8 பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீழ்ந்தவனுக்கு 8 தான் மீண்டும் கொண்டு வந்துடும். 8ஆம் நம்பர், 5, அப்புறம் 6 இந்த எண்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்குது. குறிப்பாக 4ஆம் நம்பர் கூட பயன்படுத்தலாம் இந்த நேரத்தில். இந்த 4ஆம் எண் பயன்படுத்தும் போது கூட சொத்து சுகங்கள், வீடு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வளர்ச்சி, தாய் தந்தையர் உடல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும். நிறங்களில் பச்சை, செக்கு கட்டம் போட்ட ஒரு துணிகள் வகைகள் பயன்படுத்தலாம். நீல நிறங்களை எந்த டார்க் லைட் எந்த கலர் வேணால் பயன்படுத்தலாம். வெண்பட்டு, பிங்க் இந்த நிறங்கள் பயன்படுத்துங்க, மிகுந்த யோகத்தை கொடுக்கும். சரி, இதை தவிர யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமணத்தை பொருத்தம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக டீம் உங்களுக்கு பதில் கொடுத்துட்ருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி.